ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை நீங்கள் கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஓப்பனாக சொல்கிறேங்க உங்கள் ஊடகத்தில். கூத்தாடி 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 அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்களே, அந்த கூத்தாடியோடு தானேங்க நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் கூட்டணியோடு இருக்கிறீங்க. மக்கள் நல கூட்டணியில் இருந்தீங்க, இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூத்தாடி தான். அதுவும் குறிப்பாக சினிமா துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற கூத்தாடி. தலைவர் அவர்கள் வந்து மக்களை நேரடியாக சந்திக்க போகிறாரு. தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ கட்சியோட உள்கட்டமைப்பு வேலைகள் நடக்குது. இன்னும் மாவட்ட செயலாளர்கள்லாம் நம்ம போடலை, மாநில நிர்வாகிகளை நம்ம இன்னும் நியமிக்கலை. அதற்கான அந்த கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருப்பதனால வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்து பல அதிரடியான நகர்வுகள் எல்லாம் நடைபெறும். உளவுத்துறையை வைத்து எங்களை கண்காணிக்கிறீங்களே, தமிழக வெற்றி கழகம் என்ன செய்து கொண்டிருக்கு, கொடியை ஏற்றக்கூடாது, நலத்திட்ட உதவிகள் பண்ணக்கூடாதுன்னு காவல்துறையை வைத்து நெருக்கடி கொடுப்பது, உளவுத்துறையை வைத்து கண்காணிக்கிறீங்களே, அந்த உளவுத்துறையை வைத்து கண்காணித்து வேங்க வயலில் மலத்தை கொட்டியது யாருன்னு கைது செய்திருக்க வேண்டியதானே. அமரன் படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குல்ல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அமரன் படம் பார்க்க நேரம் இருக்கா இல்லையா? ஏன் வேங்க வயலுக்கு நீங்கள் இன்னும் 2 பேரும் போகவே இல்லை? மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போகிற போக்கில் ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறாரு. அவரே ஒரு சினிமா நடிகர் தான். அந்த இடத்துல அம்பேத்கர் பேரன் இருந்தாங்க, முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் இருந்தாங்க, சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட தம்பி சின்னதுரை இருந்தாங்க, சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாங்க, வேங்க வயலில் மலத்தை குடித்த அந்த மக்கள் இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சினிமா நிகழ்ச்சியா? என்ன திமிர்த்தனமான பேச்சு இது? இதுதான் நீ பெரியாரிய பேரனா? நான் கலைஞரின் பேரன், பெரியாரிய பேரன், அம்பேத்கரின் பேரன் சொல்றீங்களே, உங்களுக்கு அங்கே நடந்த சினிமா நிகழ்ச்சியா? கிண்டல் அடிப்பதா, நக்கல் அடிப்பதா? அயோக்கியத்தனமா இல்லை, கேவலமா இல்லை? விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை அறிவிக்கிறார். அறிவித்து ஐ திங்க் ஒரு 8 மாதம் நிறைவேற்றுன்னு நினைக்கிறேன். சரியான பாதையில் செல்றாரா? சரியான பாதையில் செல்றாரு. சரியான பாதையில் செல்வதால் தான் மக்கள் தன்னியல்பாக எங்களை வரவேற்கிறாங்க. இப்போ திமுகவிலிருந்து நாள்தோறும் கதறி கொண்டிருக்காங்கல்ல, எங்களுக்கு எதிராக பேசுவது, அவதூறு பரப்புவது, பொய்யான கட்டமைப்பது என்று. திமுக இருந்து யாருமே பேசலையா? ஆமா. நீங்க உண்மையிலே செய்தி பாக்குறீங்களா பார்க்கலையான்னு எனக்கு தெரியல. நாள்தோறும் ஒவ்வொரு அமைச்சர்களும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, யதார்த்தத்தை தானே சொல்றாங்க. ஆளுங்கட்சி எங்களுக்கு எதிராக நாள்தோறும் கருத்துக்களை சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்போ மாநாட்டில் எங்கள் தலைவர் சொன்னார்ல, இந்த மாநாடு முடிந்த பிறகு கதறுவார்கள், பதறுவார்கள், நமக்கு எதிராக பல கருத்துக்களை முன்வைப்பார்கள்னு சொன்னாரா இல்லையா? மாநாடு முடிஞ்சு 2 மாதம் ஆக போகுது. நாள்தோறும் பேசிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்போ உங்களுடைய தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது இயல்பாகவே அவங்க பேசக்கூடிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க. அந்த தள்ளப்படக்கூடிய ஒரு சூழலை நாங்கள் உருவாக்கிட்டோம்ல. அரசியல் என்பது அனைவருக்கும் சமமானதுங்க. அரசியல் என்பது எல்லோருக்கும் உரிமை இருக்குது. எல்லோரும் கட்சி ஆரம்பிப்பதற்கும், மக்களை ஆள்வதற்கும், மக்கள் சேவை செய்வதற்கும் நமக்கு அடிப்படை உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு அரசியலுக்கு வராரு. அதனால் அவர் ஏன் வராரு, எதுக்கு வராரு, சரியாக போகிறாரா அப்படின்னா நம்ம அந்த கேள்வியிலே ஒரு பெரிய வன்மம் இருக்குது. அவர் சரியாக பயணிப்பதால் தான், சரியாக அரசியலை முன்னெடுப்பதால் தான் 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. எங்களுடைய இலக்கு என்பது 2 கோடி. 2 கோடி உறுப்பினர்களை இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய இலக்கை தீர்மானித்து நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இப்போவே 1 கோடியை நெருங்கிடுச்சு அப்படின்னா அந்த 1 கோடி பேர் எதை நம்பி எங்கள் கட்சிக்கு வராங்க? ஒரு மாற்றத்திற்கான ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் வராங்க. சும்மாலாம் வந்து கட்சி ஆரம்பிச்சோன்னா எல்லாரும் போய் சேர்ந்துட மாட்டாங்க. இப்போ ஐயா மரியாதைக்குரிய ஐயா கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படி பெரும் கூட்டமாக போய் சேர்ந்தாங்களா? ஓட்டு வாங்கினார்ல. இவ்வளோ க்ரௌடாக போயிட்டு மக்கள் சேர்ந்தாங்களா? சேரல. அப்போ ஒரு நம்பிக்கையை பெற்றவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. சினிமா துறையில் இருக்கின்ற பொழுதே அவர் 20 ஆண்டுகளுக்கு மேலாக பல உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். ரசிகர் மன்றமாக இருந்தது, நற்பணி மன்றமாக மாறியது, அந்த நற்பணி மன்றம் மக்கள் இயக்கமாக மாறியது, மக்கள் இயக்கம் இப்போ தமிழக வெற்றி கழகமாக மாறியிருக்கு. நற்பணி மன்றமாக இருந்த போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருந்த போதும் சரி, ஏராளமான உதவிகளை மக்களுக்கு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ திமுக வந்து ஒரு உதவி செய்யுது அப்படின்னா அவங்க கட்சியாக இருந்து உதவி செய்ய மாட்டாங்க, ஆட்சியில் இருப்பதனால உதவி செய்கிறாங்க. மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து உதவி செஞ்சுட்டு இதை நாங்கள் திமுக செய்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர திமுக கட்சி வந்து தனியாக உதவி செஞ்சது கிடையாது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் மக்கள் இயக்கமாக இருந்தபோது, ரசிகர் மன்றமாக இருந்தபோது, நற்பணி மன்றமாக இருந்தபோது, இன்று தமிழக வெற்றி கழகமாக பரிணாமம் அடைந்த பிறகும் கூட தொடர்ந்து மக்களுக்கு உதவி செய்யணும். இப்போ முதியோருக்கு
உதவித்தொகை திட்டம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். விலையில்லா வீடு கட்டி கொடுக்கும் திட்டம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். விலையில்லா விருந்தகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இரவு பாடசாலை நடத்தி கொண்டிருக்கோம். குருதியகம் நடத்தி கொண்டிருக்கோம். விளியகம் நடத்தி கொண்டிருக்கோம். இதெல்லாம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக எங்களுடைய தோழர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் மக்களோடு மக்களாக இருக்கிறோம். மக்களின் உணர்வோடு கலந்துருக்கிறோம். மக்களுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் தலைவர் தளபதி அவர்கள் அவருடைய இடத்தில் இருந்து கொண்டு, அந்த சினிமா என்கின்ற அந்த இடத்தில் இருந்து கொண்டு அவரால் எவ்வளவு தூரம் குரல் கொடுக்க முடியுமோ குரல் கொடுத்துருக்கிறாரு. அதனால தான் மக்கள் தன்னியல்பாக இவ்வளவு பேர் வராங்க, குடும்பம் குடும்பமாக. அவர் சினிமாவிலிருந்து நேரடியாக அரசியலுக்கு குதிச்சிருந்தாருன்னா மக்கள் யாரும் இவ்வளோ பேர் ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. அப்போ நாங்கள் என்றும் மக்களின் நலனுக்காகவும் மக்களுக்காகவும் பயணிக்கக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருப்பதால் எங்களுடைய அரசியல் பயணம் மிக சரியாக செல்கிறது. எங்கள் தலைவர் அந்த மாநாட்டில் வந்து கொள்கை தலைவர்களை அறிவித்தாங்கல்ல. இப்போ தந்தை பெரியார் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர், அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர், அஞ்சலை அம்மாள் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர், வீரமங்கை வேலு நாச்சியார் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர், ஐயா காமராஜர் அவர்கள் எங்களுடைய கொள்கை தலைவர். அப்போ நாங்கள் சரியான பாதையில் தானே போகிறோம். இல்லை, ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னு சொன்னா, ரீசெண்டாக பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. விஜய் அடிப்படை அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வார்த்தையை வந்து அவருக்கு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அந்த மணிப்பூரை பற்றி விஜய் பேசினதா இருக்கட்டும், மணிப்பூரையும் வேங்கை வேலையும் ஒப்பிடுவது வந்து அதுவும் வந்து மணிப்பூரில் அந்த பிஜேபியோட ஒரு மோசமானதுன்னு நம்ம கனிமொழி எம்பி கனிமொழி அவர்களும் விமர்சிச்சிருக்காங்களே. ஸோ இதுக்காக தான் இந்த கொஸ்டின் கேட்டேன். ஸோ எப்படி ஒருத்தவர் அடிப்படை அரசியல் தெரிந்து கொள்ளாமையா அரசியலுக்குள்ள வருவார்ன்ற ஒரு இல்லை, கேள்வி. இதை போய் இது சொல்றதுக்காக ஒரு லண்டன் போய் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு அண்ணாமலை அவர்கள். இப்போ அடிப்படை அரசியல் தெரியல, அடிப்படை அறிவு கூட இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்றாருன்னா, இப்போ அண்ணாமலைக்கு வந்து அறிவு ஊத்துதா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, மணிப்பூரில் கலவரம் நடக்கிறதா இல்லையா? அங்கே வந்து மத ரீதியான பிரச்சனைகள் நடக்கிறதா இல்லையா? அங்கே அவ்வளோ பெரிய கலவரம் நடக்குதுல்ல. ஒற்றுமையாக இருந்த மக்களிடம் மதத்தை புகுத்தி அங்கே கலவரத்தை ஏற்படுத்தியது பிஜேபி. தொடர்ந்து அங்கே வந்து படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கு, கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கு. இப்போ அவர் சொல்கிறார்ல, ஏன் வந்து எங்கள் தலைவர் நீங்கள் அங்கே போங்க அப்படின்றார்ல. ஏன் இது வரைக்கும் ஐயா மோடி அவர்கள் மணிப்பூருக்கு போகல? தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஐயா மோடி அவர்களை மணிப்பூருக்கு கூட்டிகிட்டு போங்க. இல்லை அண்ணாமலை அவர்கள் முதல்ல மணிப்பூர் போனாரா? நீங்கள் முதல்ல போங்க. உங்கள் ஆட்சி தானே அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. உங்கள் ஆட்சிக்கு தானே கெட்ட பேர் ஏற்பட்டு கொண்டிருக்கு. இந்தியா முழுமைக்கும் யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கா? இந்தியா நாட்டினுடைய பிரதமர் யார்? ஐயா மோடி அவர்கள் தானே. ஏன் மோடி அவர்கள் இன்னும் அங்கே போகல? மணிப்பூர் பக்கம் ஏன் போகவே இல்லை? அங்கே கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு எதற்கு மத்திய அரசு வந்து உறுதுணையாக இல்லை? இவ்வளோ தவறுகளை நீங்கள் பண்ணிட்டு எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கல்ல, அசிங்கமாக இல்லை? முதல்ல தயவுசெய்து அண்ணாமலை அவர்கள், உங்களுக்கு அறிவு நிறைய இருக்குதுல்ல, உங்களுக்கு அரசியல் அறிவு நிறைய இருந்துச்சுன்னா தயவு செய்து உடனடியாக மணிப்பூருக்கு போங்க. அங்கே பாதிக்கப்படுற மக்களை போய் பாருங்கள், யாரால் பாதிப்புக்கு உள்ளாராங்க அப்படின்றத போய் பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் பேசுங்க என்பது என்னுடைய பணிவான ஒரு கருத்து. திருமாவளவனை விஜய் வந்து அதிக இடத்துல அவர் பயன்படுத்தி கொள்கிறார்ன்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா மாநாடு வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. கடைசி ஒரு நிமிஷம் இருங்கன்னு ஒரு அணுகுண்டுன்னு சொல்ற அரசியல் அணுகுண்டுன்னு சொல்லிட்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஒரு வார்த்தையை சொல்கிறார். அது வந்து விசிகாவின் கொள்கையில் இருக்கு. ரீசெண்டாக விசிகாவோட எல்லாருமே வந்து அந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் திருமாவளவன் அவர்களும் மாதவர்ஜன் அவர்களும் முழக்கமிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அம்பேத்கர் புத்தக விழாவில் திடீரென்று ஒரு நிமிஷம் இருங்கன்னு ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவனை பற்றி பேசு. ஏன் திருமாவில் அவ்வளோ பாசம் தலைவர்? இல்லை, அண்ணன் திருமா அவர்களுக்காகவே இந்த கருத்து சொன்னோம் அப்படின்ற அந்த வாதமே தவறுன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது அண்ணன் திருமா அவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட எல்லா கட்சிகளும் அதை ஏற்றுக்கொள்கிறாங்களே. இப்போ கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறாங்க? ஆட்சியிலையும் பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும்ன்றாங்க. காங்கிரஸும் அதே தான் சொல்லுகிறது. அண்ணன் திருமா அவர்களும் அதே தான் சொல்கிறாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அமைச்சரவையிலும் பங்கு என்பது சமூக நீதியினுடைய மைய கரு. அதுதான் உண்மையான சமூக நீதி. சம வாய்ப்பையும் சம உரிமையும் கொடுப்பது தானே சமூக நீதி. அந்த சமூக நீதியை உருவாக்க வேண்டும், அந்த சமூக நீதியை நிலைநிறுத்த வேண்டும், அந்த சமூக நீதி அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் வராங்க. அப்படி வருகின்ற பொழுது நான் உண்மையான ஒரு சமூக நீதியை உங்களுக்கு நான் தரேன், ஆட்சியிலும் நான் பங்கு கொடுப்பேன், அதிகாரத்திலும் பங்கு கொடுப்பேன்னு எங்கள் தலைவர் சொல்கிறார்ல, அதை வாழ்த்தணும், பாராட்டணும்ல. அண்ணன் திருமாவுக்காக சொல்லப்பட்டது கிடையாது, இந்த மாற்றத்தை விரும்பக்கூடியவர்களுக்காக சொல்லப்பட்டது. சிங்கிள் மெஜாரிட்டியில் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் தரப்போகிறாங்க. அந்த அளவுக்கான நம்பிக்கையை எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. இருந்தாலும் எங்களை நம்பி வரக்கூடியவர்கள், எங்களை ஆதரிக்கக்கூடியவர்கள், எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், எங்களை நேசிக்கக்கூடிய பல அண்ணன்கள் வருவாங்கல்ல, அந்த அண்ணன்களை அரவணைக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில் தலைவர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எல்லோருக்குமான தலைவர் அண்ணல் அம்பேத்கர் என்கின்ற ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணன் திருமா அவர்களை அழைத்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்த்த பெருமை யாருக்கு இருக்கு?
அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்குல்ல, அம்பேத்கர் அவர்கள் வந்து சாதி தலைவர் கிடையாது. அவர் ஒரு சாதித்த தலைவர். அவர் அனைத்து மக்களுக்குமான தலைவர் என்று மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்த பெருமை அண்ணன் திருமாக்கு இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ஏன் அவர்கள் தவிர்க்க வேண்டும்? ஏன் அவர்கள் புறக்கணிக்க வேண்டும்? யார் உங்களுக்கு அழுத்தம் குடுக்குறாங்க? இல்ல இது வந்து அதாவது நமக்கான நிகழ்வு தானே. தெளிவா ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. எனக்கு சூழ்நிலை இப்போது வந்து என்னை பகடக்காயா யூஸ் பண்ணவர்களுக்கு நானே என் வழி யார் கொடுக்கணும். பகடக்காயா உங்களை யூஸ் பண்றான்னு தான் ஒரே கேள்வி. எல்லாருமே இப்போ ஒருத்தர் ஏங்க கட்சிக்குள்ள ஒரு வர்றாருன்னா அதிமுக இருக்கு, எல்லா இல்லங்க. கட்சியுமே அவரை இப்ப நான் என்ன பகடக்காயா யூஸ் சொல்றேன்னா, அவரை பகடக்காயா யார் பயன்படுத்துறா? ஆதவ அர்ஜுனா யார்? உங்க கட்சியோட துணை பொதுச் செயலாளர். அவர் தானே அந்த அந்த புத்தக வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறாரு. உங்களிடம் அனுமதி வாங்கி தானே அதை நடத்துறாரு. 6 மாதத்துக்கு முன்பே நீங்க அனுமதி கொடுத்தீங்க. நான் புத்தக வெளியீட்டு விழாக்கு வரேன்னு நீங்க தானே சொல்லியிருக்கீங்க. அப்ப யார் உங்களை பகடக்காயா பயன்படுத்துறா? சொல்லுங்க. இல்ல அந்த வார்த்தையை முன் வச்சதே விஜய் தானே. எப்போது விஜய் வந்து மாநாடுக்கு முன் அவர் வரேன்னு சொல்லியிருந்தார். அவர் வரேன் விஜய் வந்து பெற்றுக்கொள்ளட்டும் சொல்லியிருந்தாரு. விஜய் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்றது விசிகாவின் ஒரு முழக்கமாக அந்த நேரத்தில் எழுந்து கொண்டே இருந்தது. அப்போ வந்து காங்கிரஸோ இல்ல கம்யூனிஸ்டோ வந்து கேட்கல எனக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுங்க. ஆனா இவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க விசிகா. அந்த நேரத்தில் விஜய் சொன்னது வந்து மற்ற கட்சிகளுக்கு வந்து விசிகா வந்து நம்ம கூட்டணியை உடைக்க வேண்டும் என்ற ஒரு அந்த இதுவும் மக்கள் மத்தியில் எழுது. மற்ற கட்சிகளும் அதிமுகவும் சரி விசிகாவை பத்தி சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த அளவுக்கு பலவீனமா இருக்கிறீங்களா? உங்க கூட்டணி கட்சிகள் வலிமையாக இருக்கிறது. உங்க கூட்டணி வலிமையாக இருந்தா நீங்க ஏன் பயப்படணும்ன்ற? நீங்க அந்த மேடையை பயன்படுத்தி கொண்டு இப்போ தலைவர் தளபதி என்பது ஒரு குளோபல் லீடர். உலகம் முழுவதும் அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க, தோழர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு தோழர்களிடம் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? திருமானனுக்கு இருக்குல்ல. திருமானன் அந்த மேடையை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்களை பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்திருக்கலாம்ல. உங்களுடைய கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் தானே. அப்ப அம்பேத்கர் அவர்களுடைய புகழை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சதுல. அந்த வாய்ப்பை நீங்க ஏன் பயன்படுத்துறீங்க? நீங்க யாருக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க? திமுகவிற்காக கட்சி ஆரம்பித்தீர்களா? இல்ல அண்ணல் அம்பேத்கர் அவருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு சமூக நீதி கிடைக்கணும், ஒரு சமத்துவம் கிடைக்கணும் என்பதற்காக கட்சி ஆரம்பித்தீங்களா? அப்போ சமூக நீதிக்காகவும் சமத்துவத்திற்காகவும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை ஏன் நீங்க பயன்படுத்தலைன்னு தான் நாங்க சொல்றோம். நாங்க வந்து நீங்க வர வேணாம்னு நாங்க சொன்னோமா? எங்க தலைவரே சொன்னார்ல, ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு தானே நம்ம சொல்றோம். ஏதோ ஒரு நெருக்கடியின் காரணமாக அண்ணனால் வர முடியல. ஆனா அவர் மனசு முழுவதும் இங்க தான் இருக்கு. உண்மை. நீங்க வாய்ப்பு இருந்தா விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த தோழர்கிட்ட கேளுங்க. பல தோழர்கள் வந்து உங்க யூடியூப் சேனல்லே பேட்டி கொடுக்குறாங்க. அவங்ககிட்டையும் கேளுங்க. உண்மையிலே சொல்றேன், அண்ணன் திருமாவர்களுடைய மனசு முழுவதும் அந்த புத்தக வெளியீட்டுல தான் இருந்தது. முதலாக அண்ணன் திருமா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவை புறக்கணித்து இதுதான் முதல் முறை. அப்ப அந்த அளவுக்கு உங்களுக்கு அழுத்தம் யார் கொடுத்தா? யார் நெருக்கடி கொடுத்தா? அப்போ அம்பேத்கர் அவர்களே உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சூழல் வந்துருச்சா? 40 வருஷ கால அரசியல் பண்றவருக்கு இந்த ஒரு அழுத்தம்லாம் அவருக்கு பெரிய இதான அவரே சொல்றாருல்ல, எனக்கு அப்ப ஏன் அரசியலுக்கு வரலங்க? இல்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இது அவரோட தனிப்பட்ட முடிவு தானே. அவரே சொல்லியிருக்காரு இது என்னோட தனிப்பட்ட முடிவு. கட்சி நலனுக்காக நான் எடுத்த முடிவுன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க அங்க என்னங்க பிரச்சனை நடந்துச்சு முதல்ல? கட்சி நலன் நீங்க சொல்றீங்களேங்க. இருங்கங்க. இப்போ ஐயா கலைஞர் அவர்களுடைய நாணயம் ஒண்ணு வெளியிடுறாங்க. அந்த நாணயத்தை யார் வெளியிட்டா? ராஜ்நாத் சிங் வெளியிட்டாரு. யார் அவரு? பிஜேபியோட ஒரு அமைச்சர். அது மட்டும் தானே உங்களுக்கு தெரியும். அவர் வந்து திமுக என்கின்ற கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு மனு கொடுத்தவர். தீவிர ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர். அப்ப அந்த நிகழ்வுல ஏன் கலந்து கொண்டீங்க? அவர் அந்த இடத்துல போய் திமுகவை வந்து திட்டலையே, கலைஞரை திட்டலையே, கலைஞருக்கு ஒரு மரியாதை ஏங்க உங்க செலுத்துறாரு. சித்தாந்தத்துக்கே நேர் எதிரிங்க. திமுக என்கின்ற ஒரு கட்சி இருக்கக்கூடாது, திராவிடத்தை வீழ்த்த வேண்டும், திராவிடம் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்று பேசிய ஒரு நபரை அழைத்து கொண்டு வந்து நீங்கள் நிகழ்ச்சி நடத்துவது சரியா தவறா? அந்த நிகழ்ச்சியை வந்து மாநில அரசு ஒன்றும் நடத்தல. அந்த நிகழ்ச்சியை நடத்தியதே மத்திய அரசு தான் நடத்துது. அவர் ஒன்றும் ஸ்டேஜ்ல வந்து கலைஞர் இப்படி இருந்தாரு திமுக பேசலையே. புறக்கணிக்க வேண்டியதானே? ஏன் அந்த நிகழ்வுல கலந்து கொண்டீங்க? கலைஞர் வந்து எல்லாருக்குமான ஒரு தமிழ்நாட்டுக்காக போராடி பண்றாங்க. அண்ணல் அம்பேத்கர். ஆனா அம்பேத்கர் மேடையில விஜய் வந்து திமுக அவர் கூட்டணியில் இருக்க திமுகவே அவர் முன்னாடி திட்டுனா எப்படி இருக்கும் விலகுறாரு. திமுக திட்டக்கூடாதா? வேங்க வயலில் மலத்தை கொட்டி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இது குறித்து விசிகாவினுடைய பார்வை என்ன? நடவடிக்கை எடுக்கணுமா கூடாது? இப்ப தலைவர் மேடையில தானே இருக்காங்க. என்ன எத்தனை வருஷம் போராடுவீங்க? கடைசி 2 வருஷமா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ உளவுத்துறையை வைத்து எங்களை கண்காணிக்கிறீங்களே. தமிழக வெற்றி கழகம் என்ன செய்து கொண்டிருக்கு? கொடியை ஏற்றக்கூடாது, நலத்திட்ட உதவிகள் பண்ணக்கூடாதுன்னு காவல்துறையை வைத்து நெருக்கடி கொடுப்பது, உளவுத்துறையை வைத்து கண்காணிக்கிறீங்களே. அந்த உளவுத்துறையை வைத்து கண்காணித்து வேங்க வயலில் மலத்தை கொட்டியது யாருன்னு கைது செய்திருக்க வேண்டியதானே? 2 வருஷம் ஆச்சுங்க. டிசம்பர் 26 வந்தா 2 வருஷம் ஆக போகுதுங்க. சாதாரண சக மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணியில் மலத்தை கொட்டி 2 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. குற்றவாளி யாருன்னே தெரியல.
அவ்வளோ அடாவடி போக்கு நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை கேட்பதற்கு யாருக்கும் எந்த துணிச்சலும் கிடையாதா? 8 மாதம் காலம் ஆயிருச்சு. விஜய் போய் பார்த்துட்டாரா? விஜய் எதுவும் வேங்கை விழுக்கு இதுவரை ஆட்சி கேட்டிருக்காரா? ஆட்சியும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? ஆனா அதை எதிர்த்து போராடுற திறன் நம்மள்ட்ட இருக்குல்ல. ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆட்சியும் அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? அததான் அதை இவ்வளவு கொடுக்காத கேள்வி போது நம்ம கேட்கிற எதிர்த்து நீங்க இருங்க. கேட்கணும்ல. அமரன் படம் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குல்ல? திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு அமரன் படம் பார்க்க நேரம் இருக்கா இல்லையா? ஏன் வேங்க வயலுக்கு நீங்க இன்னும் 2 பேரும் போகவே இல்லை? முதலமைச்சரும் போகல, துணை முதலமைச்சரும் போகலங்க. அந்த ஆட்சியில இருக்காக அதிகாரத்தில் இருக்கிறப்ப ஒரு தகுந்த குரல் தாவேகாவிடமிருந்து வந்ததான்னு கேட்டா இல்ல 8 மாச தாவேகா காலம். கட்சியை சார்ந்தவர்கள் வேங்க வயலுக்கு போகலன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்ல தலைவர் போகணும்ல. தலைவர் போய் அங்க ஒரு போராட்டம் நடந்தனா அது ஒரு பெரிய போராட்டமாக மாறும். அப்ப அரசு அதை எடுக்கணும்னு ஒரு செய்தி இருக்குல்ல. இங்க இந்த நிலைமை இருக்குல்ல. 2 வருஷம் கழிச்சு தான் நீங்க நடவடிக்கை எடுக்க போறீங்களா? அத ஒரு அரசியல் மாற்றத்துக்காக நீங்க வரீங்க. எங்க- அப்படி இருக்கும்போது நீங்க கேட்கலாம்ல. எங்களை விட்டுருங்க. முதல்ல எங்களை தயவு செய்து விட்டுருங்க. சமூக நீதி, சமத்துவம், அம்பேத்கர், தந்தை பெரியார் என்று பேசிக்கொண்டு ஏமாத்தி கொண்டு ஏன் மக்களை பித்தலாட்டம் செய்து கொண்டிருக்கின்றதா என்னுடைய கேள்வி. உங்களுடைய அரசு சமூக நீதி அரசாக இருந்தால், சமத்துவ அரசாக இருந்தால், பெரியாரிய மாடலாக இருந்தால், திராவிட மாடலாக இருந்தால், எதற்காக வேங்க வயலில் இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறீங்க? முன்னாள் நீதியரசர் ஐயா சந்துரு அவர்கள் சொல்றாங்க, சமூக நீதிக்காக போராடிய வழக்கறிஞர் ஐயா பாப்பா மோகன் அவர்கள் சொல்றாங்க, இந்த அரசின் மீது நம்பிக்கை இல்லை, இந்த அரசு மெத்தன போக்கோடு செயல்படுகிறது, அலட்சிய போக்கோடு செயல்படுகிறது, பட்டியலின மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கு, ரொம்ப வருத்தத்தை ஏற்படுத்துதுன்னு முற்போக்கு சிந்தனையாளர்கள், இடதுசாரி சிந்தனையாளர்கள், அம்பேத்கரியவாதிகள் எல்லாம் காரி துப்புறாங்களா இல்லையா இந்த அரசை? அப்ப என்ன ஒரு வெக்க கட்டத்தனமான நாங்க வந்து திராவிட மாடல் நீங்க சொல்றீங்க? எத்தனை வருஷமா நீங்க மக்களை ஏமாத்துவீங்கன்னு தான் ஒரே கேள்வி. நிறைய நல்லதும் பண்றாங்கல்ல. என்ன நல்லது பண்றாங்க? புதுமை பெண் என்ற திட்டம் மூலம் பெண்களுக்கு வந்து அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னாங்களா இல்லையா? அதான் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. சொன்னாங்களா இல்லையா? கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அனைத்து பெண்களுக்கும் அனைத்து பெண்களுக்கு அவளோட வசதி சார்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வாக்குறுதியில நீங்க என்ன சொன்னீங்க? அனைத்து பெண்களுக்கும் சொன்னாங்க. அப்ப எதுக்கு பொய் சொல்றீங்க? பொய் இல்லல. அத வந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம். என்னங்க, வசதியா அதாவது இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இருங்க. 1000 ரூபாய் கொடுக்கணும்? அப்போ நான் வந்து வசதிக்கு ஏற்றாறு போல் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம்னு நீங்க வாக்குறுதி சொல்லியிருக்க வேண்டியதானே? நீங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருக்கீங்க, அனைத்து பெண்களுக்கும் நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுடைய ஓட்டை நீங்க வாங்கிட்டீங்க. வாங்கினதுக்கு பிறகு இல்லைங்க எல்லாருக்கும் நாங்கள் கொடுக்க மாட்டோங்க, சில குறிப்பிட்ட பெண்களுக்கு மட்டும் தான் நாங்கள் கொடுப்பேன் என்று சொல்லுவது ஏமாத்துறதா இல்லையா? சொல்லுங்க. ஏமாத்துற வேலை தானேங்க. அப்புறம் எதற்காக பொய்யையும் பித்தலாட்டத்தையும் ஏமாற்றத்தையும் சொல்லி மக்களிடம் ஓட்டை எதற்காக பிச்சை எடுக்கிறீங்கன்னா மக்கள் கேட்குறாங்க. பல பெண்கள் கேட்குறாங்க, நான் வறுமையில் இருக்கிறேன், கணவரால் கைவிடப்பட்டிருக்கிறேன், சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் இருக்கிறேன், ஆனால் எனக்கு 1000 ரூபாய் இன்னும் வரலையே, இவங்க 1000 ரூபாய் தருவாங்கன்னு சொல்லி தானே நாங்கள் இவங்களுக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்னு பல மக்கள் குமுறுறாங்களே. சமூக வலைதளத்தில் அந்த வீடியோலாம் நம்மளால் பார்க்க முடியுதுல்ல. இதற்கு அப்போ முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாங்க? துணை முதலமைச்சர் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க? அதனால வந்து எல்லா இடத்திலும் ஊழலுங்க. மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற அந்த ஒரு அரசை வீழ்த்த வேண்டும் என்று தான் எங்க தலைவர் அவர்கள் விரும்புறாங்க. அந்த புத்தக வெளியீட்டுல எங்க தலைவர் பேசின பல கருத்துக்கள் இருக்குல்ல, வேங்க வயல் ஒருபடி மேல போய் சொல்றேன். உண்மையிலே மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது. ஒரு கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே அப்படின்னு கேள்வி கேட்டால் பார்த்தேன், பார்க்கல, இல்லை அப்புறமா பதில் சொல்கிறேன்னு கடந்து போகணும். சினிமா நிகழ்ச்சிக்கெல்லாம் நான் வந்து பதில் சொல்கிறதில்ல, சினிமா செய்திக்கு நான் பதில் சொல்கிறதில்ல அப்படின்னு ஒரு சினிமா நடிகர், ஒரு சினிமா தயாரிப்பாளர், ஒரு சினிமா விமர்சகர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து போகிற போக்கில் ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறாரு. அவரே ஒரு சினிமா நடிகர் தான். அந்த இடத்துல அம்பேத்கர் பேரன் இருந்தாங்க, முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் இருந்தாங்க, சாதி வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட தம்பி சின்னதுரை இருந்தாங்க, சாதி கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாங்க, வேங்க வயலில் மலத்தை குடித்த அந்த மக்கள் இருந்தாங்க. இவர்கள் எல்லாம் உங்களுக்கு சினிமா நிகழ்ச்சியா? என்ன திமிர்த்தனமான பேச்சு இது? இதுதான் நீ பெரியாரிய பேரனா? நான் கலைஞரின் பேரன், பெரியாரிய பேரன், அம்பேத்கரின் பேரன் சொல்றீங்களே, உங்களுக்கு அங்கே நடந்த சினிமா நிகழ்ச்சியா? கிண்டல் அடிப்பதா, நக்கல் அடிப்பதா? அயோக்கியத்தனமா இல்லை, கேவலமா இல்லை? இல்லை அந்த திமுக கட்சியினுடைய செயல்பாடே பாருங்களாம், திமிருத்தனமான பேச்சு தான். பட்டியலின வகுப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் நீதிபதி ஆகிறாங்கன்னா அது திமுக போட்ட பிச்சை. மக்களுடைய வரி பணத்தை மக்களுக்கு செலவு செய்றீங்க, கேட்டா எல்லாம் ஓசி. என்ன பெண்கள் எல்லாம் பலன்னு வந்திருக்கீங்க, ஓ நாங்க கொடுத்த 1000 ரூபாவா? இந்த பேச்சுலாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஆணவ போக்கு, மமதை போக்கு. இதற்கு முடிவு கட்ட வேண்டிய கடமை இருக்குல்ல. அதற்கு தான் எங்க தலைவர் தளபதி அவர்கள் வர்றாங்க, மக்களின் துணையோடு இளைஞர் படையோடு நாங்க வர்றோம். உங்களுடைய வார்த்தை தானங்க தீர்மானிக்குது நீங்க எப்படிப்பட்ட அரசியலை செய்து கொண்டிருக்கீங்கன்னு. மக்களுக்கு எதிரான எல்லா அடாவடித்தனத்தையும் செய்து கொண்டு நாங்கள் 200 ஜெயிப்போன்ற இருமாப்பு இருக்குல்ல, அதை உடைக்க வேணுங்க தலைவர் சொல்லியிருக்கிறாரு. பால் விலையை உயர்த்திட்டீங்க,
மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, பேருந்து கட்டணத்தை உயர்த்திட்டீங்க, சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, சொன்ன வாக்குறுதிகள் எதையும் நடைமுறைப்படுத்தலை, ஏமாற்றி கொண்டு இருக்கீங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்கள் மக்களுக்கான அரசை செய்கிறோம், திராவிட மாடல், பெரியாரிய மாடல், அண்ணா மாடல் என்று சொல்லுகின்ற பொழுது கோபம் வருமா வராதா? அண்ணா அவர்கள் சொன்னாங்கல்ல, சாராய கடையை திறந்து சாராய கடை மூலமாக வரக்கூடிய பணத்தில் மக்களுக்கு நம்ம சேவை செய்வதற்கு பதிலாக அந்த அப்படி ஒரு அரசியலே நமக்கு தேவையில்லைன்னு சொன்னவர் தானே அண்ணா அவர்கள். இப்போ நீங்கள் அண்ணா வழியில் ஆட்சி செய்கிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் யாரை கொச்சைப்படுத்துறீங்க? அண்ணாவை கொச்சைப்படுத்துறீங்களா? அண்மையில் ஒரு வீடியோ பார்த்தேன், ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காங்க, தகப்பனாக நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கொள்கிறேன், தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள், கெட்ட பழக்கத்திற்கு போகாதீங்க. நல்லது தானே சொல்லியிருக்கேன். நீ தானே சாராய கடையை திறந்து வச்சிருக்க தமிழ்நாடு ஃபுல்லா, உங்கள்ட்ட தானே ஆட்சியும் இருக்கு, அதிகாரம் இருக்கு, இழுத்து மூடுங்க, எல்லா கடையும் இழுத்து மூடுங்க. அதை மூடுனா இப்ப நான் ஒரு 1000 பேர் 2000 பேர் செத்துருவாங்க. இப்ப அதை கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான குறைக்க மாற்று முடியும். வழிகள் சரி படிப்படியா இழுத்து மூடுறது. குறையும். எத்தனை கடை இழுத்து மூடிருக்கீங்க? 500 கடைகளை மூடுனா எங்க 2 மூடிருக்காங்க? வருஷத்துக்கு எங்க முன்னாடி. மூடிருக்காங்க? 2 வருஷத்துக்கு வருடத்திற்கு 500 கடன் மூடினா கூட நீங்க வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சாங்க. எத்தனை கடை இழுத்து மூட்டீங்க? அப்ப எல்லாமே வந்து ஒரு வெற்று வார்த்தையா தான் இருக்கு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கு. நீதிமன்றம் கண்டிக்குதுங்க, உச்ச நீதிமன்றமும் கண்டித்து கொண்டிருக்கு, உயர் நீதிமன்றமும் கண்டித்து கொண்டிருக்கு. அண்ணா நகர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு தமிழ்நாடு காவல்துறை நடவடிக்கை எடுக்கல. உச்ச நீதிமன்றம் கண்டித்ததா இல்லையா? உயர் நீதிமன்றம் கண்டித்து கொண்டிருக்கு. அது எப்படி தமிழ்நாடு அரசுக்கு தெரியாம, தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாம கள்ளச்சாராயம் புழக்கம் எப்படி வந்திருக்கும்? காவல்துறைக்கு தெரிந்துதான் கள்ளச்சாராயம் விற்கப்படுது அப்படின்னு உயர் நீதிமன்றம் கண்டித்ததா இல்லையா? உயர் நீதிமன்றம் கண்டிக்குது, உச்ச நீதிமன்றம் கண்டிக்கிறது, போக்குவரத்து தொழிலாளர்கள் கண்டிக்கிறாங்க, மீனவர்கள் கண்டிக்கிறாங்க, மாணவர்கள் கண்டிக்கிறாங்க, பெண்கள் கண்டிக்கிறாங்க, ஆசிரியர்கள் கண்டிக்கிறாங்க, மருத்துவர்கள் கண்டிக்கிறாங்க, எல்லோரும் கண்டிக்கிறாங்க இந்த அரசை. அப்ப இது வந்து மக்களுக்கான அரசா? இது வந்து மக்கள் விரோத அரசுங்க. இந்த மக்கள் விரோத அரசை தூக்கி எறிய வேண்டிய கடமை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு. தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையில் அந்த ஒரு ஆட்சி மாற்றம் 2026 அது நடக்க போகுது. ஸோ 2026 நீங்க ஆட்சிக்கு வந்தால் இது எல்லாத்தையும் மாற்றி விடுவார் என்று சொல்ல முடியுமா? ஓப்பனா மாற்றத்தை உருவாக்குறதுக்கு தான் வரோம், பிரைமரி ஃபோர்ஸா வரோம், முதன்மை சக்தியா வரோம். அதனால தான் மக்கள் வந்து எங்களை நம்புறாங்க, நாங்கள் மக்களை நம்பி கொண்டிருக்கிறோம். ஐயா ஸ்டாலின் அவர்கள் இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவர் 40 ஆண்டு கால உழைப்பு இருக்கு. இவர் கட்சியில் சேர்றாரு, சேர்ந்த உடனே எம்எல்ஏ சீட்டுக்கு அப்புறம் உடனே வந்து அமைச்சராகிறீங்க, அமைச்சராகின உடனே துணை முதலமைச்சராகிறீங்க. இப்போ அவர் எம்எல்ஏ ஆனார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மக்கள் ஓட்டு போட்டதுனால தான் அவர் எம்எல்ஏ. துணை முதலமைச்சருக்கு யார் ஓட்டு போட்டா? ஓட்டு போல. பட் அவங்களோட எம்எல்ஏ மூத்த எம்எல்ஏக்கெல்லாம் ஓகே சொன்ன பிறகு தானே அவரை துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க. இல்லைன்னா எப்படி கட்சியில ஒரு நிகழ்வு நடக்குமா? இப்ப இதே வேற ஒரு கட்சியில உங்க கட்சியில எடுங்க, ஒரு நிமிஷம் சொல்றதை கேளுங்க பிரதர். அவர் ஸ்டாலின் மகன் என்பதற்காகத்தான் அவர் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். இப்போ அண்மையில் கூட ஒரு நேர்காணல்ல ஐயா உதயநிதி துரைமுருகன் ஐயா கிட்ட கேட்குறாங்க, நாளைக்கு உங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்திப்பீங்களா அப்படின்னு. யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது? எனக்கு கொடுத்தா கூட நான் வாங்கிப்பேன் அப்படின்னு ஐயா துரைமுருகன் அவரோட ஆசை இல்லை. அவ்வளோதான். அவருடைய ஆசையா நீங்க நிறைவேற்றாம இருக்கீங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய பையனா இல்லை, அதனால கிடைக்கல. அதான் பிறப்பின் அடிப்படையில் நீங்க தயவு செய்து இந்த மாதிரி பதவிகளை கொடுக்காதீங்க. இதுதான் மன்னராட்சி அணுகுமுறை நம்ம சொல்றோம். பிறப்பால மட்டும் அவருக்கு கொடுக்கலன்னு நான் சொல்றேன். ஏன்னா அவர் உழைத்து நான் என்ன சொல்றேன், விளையாட்டுத்துறையே இருங்க. அதெல்லாமே வந்து நீங்க ஸ்டாலின்ன்ற பையனுக்கு பிறகு எம்எல்ஏ, மினிஸ்டர், துணை முதலமைச்சர் நீங்க கொடுத்தீங்க. வேற வழி இல்லை, நீங்க மக்களை போய் சந்திக்கணும், போட்டோ ஷூட் பண்ணணும், ஒரு 4 போட்டோ எடுக்கணும், அதை சோசியல் மீடியாவில் போடணும், நான் வேலை செய்யற மாதிரி நீங்க பில்டப் கொடுக்கணும், நீங்க பண்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, திமுக கட்சிக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செய்த தியாகங்கள் எத்தனை, போராட்டங்கள் எத்தனைன்னு தான் உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன். நீங்க என்ன பிரச்சாரம் பண்ணீங்க? திமுக ஆட்சி அமைத்தால், திமுக வெற்றி பெற்றால் நீட் தேர்வே இருக்காதுன்னு சொன்னாங்களா இல்லையா? எத்தனை வருஷம் ஆச்சு போராடிட்டு இருக்காங்க. இப்ப மத்திய அரசு கொடுக்கணும்ல, அப்புறம் எதுக்கு போய் சொல்றீங்க? அப்ப நீங்க சொல்லி இருக்கணும்ல, நாங்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம், என்ன ஆனாலும் பரவாயில்லை, மாணவர்களை நீங்கள் தயாராக இருங்கள், நம்பிக்கையை கைவிட்டுறாதீர்கள், நம்ம தொடர் போராட்டம் மூலமாக, சட்ட போராட்டம் மூலமாக நீட் என்கின்ற தேர்வு இந்தியாவில் இல்லாமல் நம்ம செய்து விடுவோம். இதுதானே ஒரு தலைமை பண்பு. இப்படி தானே நீங்கள் பேசணும். எங்ககிட்ட ஒரு மந்திரம் இருக்குது, நாங்கள் அதுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் வந்த உடனே நீட்டே இருக்காதுன்னு எதற்காக மாணவர்களை ஏமாற்றி, மாணவர்களுடைய பெற்றோரை ஏமாற்றி, எதற்கு நீங்கள் ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய பெற்றோர்கள் கேட்குறாங்களே, அதற்கு பதில் சொல்ல முடியுமான்னு தான் கேள்வி. அரசு ஊழியர்கள் என்ன சொல்றாங்க? இந்த கட்சிக்கு எதிர்கட்சி பரிசு கொடுத்தாதான் சரியா இருக்கும், எதிர்கட்சியா இருக்கும்போது தான் எங்களை பார்க்குறாங்க, பேசுறாங்க. ஆனால் ஆளுங்கட்சியா வந்தது பிறகு எங்களை வந்து எங்களுடைய குறைகளை காது கொடுத்து கேட்க மாட்டான்னு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் சொல்றாங்க. இந்த திமுக அரசை கண்டிக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகள் கண்டித்து கொண்டிருக்காங்க,
பகுதி நேர ஆசிரியர்கள் இன்று போராட்டம் செய்து கொண்டிருக்காங்க. சென்னையில் 2000 பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. மாநகராட்சி ஊழியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. எல்லோரும் போராடி கொண்டிருக்கும் போது நாங்கள் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. கம்யூனிஸ்டுகள் கண்டித்து கொண்டிருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கண்டித்து கொண்டிருக்கிறது. கூட்டணி கட்சிகள் அந்த அரசை கண்டித்து கொண்டு தான் இருக்குது. அண்மையில் ஆளூர் சானவாஸ் அவர்கள் பேசினார். ஏங்க நானும் எம்எல்ஏங்க, என் பேரை எங்க நீங்க போடவே மாட்டேன்றீங்க, என் பேரையும் போடுங்க, என் பேரை நீங்க போடாம இது வந்து சமூக நீதி அரசுன்னு சொன்னா எப்படிங்க நம்புவாங்க அப்படின்னு குமுறுனாரா இல்லையா? இன்னைக்கு அவர் தானே விஜயை கூத்தாடி அவர் எப்படி எங்க தலைவரை பேச முடியும்னு கேட்டிருக்காரு. ஆமா, உதயநிதி ஸ்டாலின் அவர் வந்து சுதந்திர போராட்டத்தில் அப்படி துப்பாக்கி எடுத்து அப்படி சுட்டுக்கிட்டு இருந்தாரு. என்ன பேச்சு இதெல்லாம்? இதெல்லாம் ஒரு பேச்சா? அப்படியே கூத்தாடி, ஏய் கூத்தாடி அப்படின்னு பேசுறாருல. கூத்தாடி தானே நீங்க கூட்டணி வச்சிருக்கீங்க. மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி உருவாக்குனீங்களே, அந்த கூட்டணியோட தலைவர் யார்? முதலமைச்சர் வேட்பாளர் யார்? விஜயகாந்த் யார் அவரு? ஒரு நடிகர். ஒரு யார்? அதான் யாரு? மக்களுக்கு கூத்தாடி. கூத்தாடி என்பது தவறான வார்த்தையெல்லாம் கிடையாது. அது நல்ல வார்த்தை. கூத்து என்பது மக்களின் உணர்வோடு தொடர்புடையது, மக்களை மகிழ்விப்பது. அது ஒரு கலை. அந்த துறையிலிருந்து வரக்கூடியவர்களே கூத்தாடி 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 அப்படின்னு நீங்க பேசுறீங்களே, அந்த கூத்தாடியோடு தானங்க நீங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்க கூட்டணியோடு இருக்கிறீங்க. மக்கள் நல கூட்டணியில இருந்தீங்க, இப்போ வந்து திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கூத்தாடி தான். அதுவும் குறிப்பா சினிமா துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற கூத்தாடி. அதிகார திமுரோடு, அதிகார மமதையோடு சினிமாவையே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற ஒரு கூத்தாடி. அந்த கூத்தாடியோடு நீங்க இருந்துகிட்டு எங்களை போயிட்டு கூத்தாடி கூத்தாடின்னு சொல்றீங்களே, கேவலமா இல்லை? அசிங்கமா இல்லை? இன்னொன்று சொல்லட்டுமா? அவங்க சொல்றாங்களே பாசிசத்தை வீழ்த்துவோம், அவங்க சொன்னதை சொல்றேன். சனாதனன்ற வார்த்தையை அவங்க தான் பயன்படுத்துவாங்க. சனாதனத்தை வீழ்த்துவோம் அப்படின்றாங்களே, தொழிலை இழிவுபடுத்துவது, ஒருத்தருடைய தொழிலை இழிவுபடுத்தி பேசுவது மிகப்பெரிய பாசிசம், மிக கொடுமையான பாசிசம், மிக கேவலமான ஒரு பாசிசம். அதை ஆளூர் சானவாஸ் செய்தாரா இல்லையா? தொழிலை இழிவுபடுத்தினார் தானே. கூத்தாடி கூத்தாடின்றது வந்து தொழிலை இழிவுபடுத்துவது தானே. அப்ப ஆளூர் சானவாஸ் வந்து ஒரு பாசிசவாதி தானே, ஒரு கேவலமானவர் தானே. இப்ப நான் பேசுறது அவருக்கு காயத்தை ஏற்படுத்தலாம். அப்ப நீங்க எங்க தலைவரை வந்து ஒரு பொது ஊடகத்துல உட்கார்ந்து கொண்டு பேசுவதை எங்களால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீங்க நல்லா ஒரு படிச்ச ஒரு அரசியல் தலைவர், நல்ல ஒரு பண்புள்ள ஒரு அரசியல் தலைவர், ஊடக விவாதங்கள்ல மிக திறமையான கருத்துக்களை முன்வைத்த ஒரு ஆளு தானே. நீங்க அந்த இடத்துல கோவப்படுறீங்க எதற்காக? திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக மாறிக்கொண்டு நீங்க பேசுறீங்க. நீங்க விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் தானே. அப்ப அந்த இடத்துல கோவப்பட வேண்டிய என்ன தேவை இருக்கு? அப்ப தொழிலை வைத்து இழிவுபடுத்தி விட்டு, தொழிலை அவமானப்படுத்தி விட்டு, நாங்கள் சமூக நீதியை காப்போம், சமத்துவத்தை காப்போம், சனாதனத்தை வீழ்த்துவோம். என்ன யாரை ஏமாத்துறீங்க? யாரை ஏமாத்துற பித்தலாட்ட வேலாம்? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. மக்கள் எல்லோரும் உன்னிப்பாக கவனித்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இந்த திமுக அமைச்சர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள், இந்த கூட்டணி கட்சிகள் நடந்து கொள்கின்ற விதம், இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. நாங்கள் அரசியலுக்கு வந்து 10 மாதங்கள் தான் ஆகிறது. ஆனால் 75 ஆண்டுகளாக இந்த தமிழ்நாட்டு மண்ணை சுரண்டி கொண்டு, மக்களை ஏமாற்றி கொண்டு, கொத்தடிமைத்தனத்தை உருவாக்கி கொண்டு, அடிமைத்தனத்தை உருவாக்கி கொண்டு, மன்னராட்சி அணுகுமுறையை உருவாக்கி கொண்டு, வாரிசு அரசியலை உருவாக்கி கொண்டு, கேவலமான ஒரு அரசியலை நடத்தி கொண்டிருக்கின்ற திமுகவை பார்த்து கேட்பதற்கு அவங்களுக்கு எந்த துணிச்சலும் இல்லை, எந்த திராணியும் இல்லை, எந்த ஒரு தெம்பும் இல்லை. மேல்பாதியில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் இன்னும் வரைக்கும் கோயிலுக்குள்ளே போக முடியல. நீதிமன்றமே சொல்லுது அவங்கள கோயிலுக்குள்ளே கூட்டிட்டு போங்கன்னு. அதை கேட்பதுக்கு எந்த துணிச்சல் இருக்கா? நான் ஓப்பனாக சொல்கிறேங்க, உங்கள் ஊடகத்தில் நாங்கள் ஆட்சியிலும் பங்கு தருகிறோம், அதிகாரத்திலும் பங்கு தருகிறோம். நாங்கள் சொல்கிறோம், ஒரு திமுக கட்சியை சார்ந்த யாராவது ஒரு செய்தி தொடர்பாளரை அழைத்து இந்த இடத்துல நாங்கள் ஆட்சியிலும் பங்கு தருகிறோம், அதிகாரத்திலும் பங்கு தருகிறோம்னு சொல்ல வைக்க முடியுமா? அவங்களால் சொல்ல முடியுமா? உங்களுக்கு தைரியம் இருக்கா? துணிச்சல் இருக்கா? நேரடி சவால் தான். இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பட்டியலின வகுப்பை சார்ந்தவரை பொது தொகுதியில் நிறுத்தி அவரை வெற்றி பெற வைப்பார் எங்கள் தலைவர் தளபதி அவர்கள். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வைக்கும். தலித் ஒருத்தரை பொது தொகுதியில் நிறுத்தி பிரம்மாண்ட ஒரு வெற்றியை நாங்கள் கொடுப்போம். வீதி வீதியாக களத்தில் இறங்கி நாங்கள் வேலை செய்வோம். ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை நீங்கள் கட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு திமுக கட்சியை சார்ந்த ஒரு பிரமுகரை அழைத்து சொல்லுங்க, பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு நாங்கள் ஒரு பொது தொகுதி கொடுத்து வெற்றி அப்புறம் கொடுங்க, பொது தொகுதி கொடுப்போன்னு சொல்ல முடியுமா? நேரடி சவால். தமிழக வெற்றி கழகம் இப்படி சொல்லுதே, உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு நீங்க கேளுங்க. இதுதாங்க சமூக நீதி. இதற்காக தாங்க பெரியார் போராடினாரு, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் போராடினாங்க. எல்லோருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதுதானே ஒரு சமூக நீதி. நீங்க விடுதலை சிறுத்தைக்கு 2 சீட்டு கொடுக்குறீங்க, அந்த 2 சீட்டையுமே தனி தொகுதியில தான் கொடுப்பீங்களா? ஆனால் திருமாவர்கள் 30 ஆண்டு காலமா உழைச்சிருக்கிறாரு தமிழ்நாட்டில். அவர் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு தலித் தலைவராக தான் தெரிகிறாரா? ஏன் அவர் தமிழ்நாட்டுக்கான தலைவர் கிடையாதா? மக்களுக்காக தானே போராடுறாரு.
திருமணமே செய்து கொள்ளாமல் பொது வாழ்க்கையில் இருக்கிறார்ல, ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு உணர்வோடு மக்கள் பணி செய்றார்ல. அப்ப அவரை இன்று வரைக்கும் நீங்க வந்து நீங்க தனி தொகுதியில தான் நிக்கணும். நீங்க தனி தொகுதியில தான் நிக்கணும் அப்படின்ற அந்த சிந்தனை இருக்குல்ல, அந்த அணுகுமுறை இருக்குல்ல, இது கேவலமான ஒரு பாசிசங்க. 75 ஆண்டு காலம் திமுகவை பத்தி திமுக வந்து சமூக நீதியை கெடுக்குது அப்படின்னு சொல்லும்போது, அந்த 75 ஆண்டு காலத்துல அதிமுகவோட பங்கும் நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன், தமிழ்நாட்டுல. ஆனா நீங்க எங்கேயுமே அதிமுகவ திட்டியோ, இல்ல அதிமுக செய்கிற ஊழல பேசியோ, இல்ல அ கொடநாடு கோடநாடு கொலை விஷயமா பத்தி எந்த ஒரு அதிமுக செய்த ஊழலையோ, இல்ல அதிமுகவ நீங்க பேசவே இல்ல. எதுக்கு இந்த 2026 ஏதோ கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதிமுக என்பது ஊழல் கட்சி தான். ம். அதிமுக என்பது மக்கள் விரோத அத விஜய் செயலில் ஈடுபட்ட சொல்லவில்லையே. ஒரு கட்சியாக இருப்பதால் தான் மக்கள் தீர்ப்பே குடுத்துட்டாங்களே. மக்கள் வந்து இப்ப யார ஆளுங்கட்சியா வச்சிருக்கிறா? இன்னும் ஆனா 26% ஓட்டு வாங்கிட்டு ஏங்க இருக்காங்களே இப்ப யார் தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி? திமுக. யார் அந்த அங்கீகாரத்த குடுத்தது? மக்கள் தான். யார் எதிர்க்கட்சி யார் அதிமுக தானே எதிர்க்கட்சி? இருக்கு. யார் எதிர்க்கட்சி? அதிமுக. யார் அந்த தீர்ப்ப குடுத்தது? மக்கள் அவ்வளவுதான் தான் முடிஞ்சு போச்சு. மக்களே அவங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு குடுத்துட்டாங்களே. நீங்க ஆள்றதுக்கு தகுதி கிடையாது. நீங்க மக்களை ஏமாத்திட்டீங்க 10 வருஷமா. ஊழல் பண்ணிட்டீங்க. உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது என்று அவர்களை வீழ்த்திவிட்டு திமுகவை மேல கொண்டு வந்திருக்காங்க. அதுக்குன்னு சுட்டி காட்டாம இருக்க முடியாதுல்ல. நீங்க ஒரு மாற்றத்தை ஏற்பட நாங்க விரும்புறீங்க. தான் சொல்றோமே. திமுகவும் ஊழல் கட்சி தான் சொல்றான். அதிமுகவும் ஊழல் கட்சி தான் சொல்றான். அது எந்த மாற்று கருத்துமே உங்க கிடையாது. தலைவர் அதை ஆனால் சொல்லவே இல்ல. ஆட்சியில் இருக்கின்ற ஆட்சியாளர்களை வீழ்த்த வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கு. அதிகாரத்தை பார்த்தாங்க நம்மளுடைய கேள்வி இருக்கணும் எப்பவுமே. இப்ப அதிகாரத்தில் யார் இருக்கா? திமுக இருக்காங்க. அதிகாரத்தில் யார் இருக்காங்க? பிஜேபி இருக்கிறாங்க. அப்ப 2 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை வீழ்த்துவது தானே துணிச்சல். அந்த ஒரு செயல்பாடா தான் நீங்க பார்க்கணுமே தவிர, நாங்க அதிமுகவை பத்தி பேசவே இல்ல. அதனால நாங்க அவங்களோட கூட்டணிக்கு போறோம். எங்க தலைமையில தாங்க கூட்டணி. தமிழக வெற்றி கழகம் தலைமையில தான் கூட்டணி. தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு வருவாரா? நீங்க சொல்லுங்க. இப்போ அதிமுக எங்களை தலைமையாக ஏற்றுக்கொண்டு வருவாங்களா? ஆனா விஜய் வந்து ஒரு டெப்டி வருவாங்களா? சிஎம்மா இல்ல ஏத்துக்கிட்டு போகறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. வருவாங்களான்னு தான் கேள்வி. இல்ல அவங்க வரமாட்டாங்க. அப்புறம் எப்படி நீங்க எங்கள 2 பேரையும் பொருத்தி பார்ப்பது ஒரு தவறு இல்லையா? நாங்க தாங்க முதலமைச்சர் வேட்பாளரு. தமிழக வெற்றி கழகம் தாங்க ஆளுங்கட்சியா வரப்போகுது. எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய சித்தாந்தத்தையும், எங்களுடைய கொள்கையும், எங்களுடைய புரிதலையும் ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களை இணைத்துக் கொண்டு அமைச்சரவையில் இடம் கொடுப்போம். ஆட்சியில நாங்க இடம் கொடுப்போம்னு தலைவர் மாநாட்டுல சொல்லியிருக்கிறாங்க. பலர் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இப்ப 2025க்கு பிறகு பல பிரேக்கிங் நியூஸ் நடக்கும். அம்பேத்கர் மேடையில வந்து ஒரு ஆதவர்ஜுனா விஜய்க்கு 2 கோரிக்கை வைத்தார். முதல் கோரிக்கை ஊழலை வெளிய எடுத்து ஓப்பனா பேசுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. இன்னொரு கோரிக்கை ஃபீல்டுக்கு வாங்க விஜய் அப்படின்ற ஒரு வார்த்தை. எப்ப நடக்கும் இது 2ம்? இல்ல விரைவா நடக்க போகுது. தலைவர் அவர்கள் வந்து மக்களை நேரடியாக சந்திக்க போறாரு. தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொள்வதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இப்ப கட்சியோட உள்கட்டமைப்பு வேலைகள் நடக்குது. இன்னும் மாவட்ட செயலாளர்கள்லாம் நம்ம போடல. மாநில நிர்வாகிகளை நம்ம இன்னும் நியமிக்கல. அதற்கான அந்த கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருப்பதனால, வருகின்ற காலங்களில் அடுத்தடுத்து பல அதிரடியான நகர்வுகள் எல்லாம் நடைபெற உள்ளது.